உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அமைச்சர்கள் இப்படி யார் கைது செய்யப்பட்டாலுமே அது லீகல் போராட்டத்துக்கு போகும். லீகல் போராட்டமா பெரிய அளவுல வெடிக்கும். டிஎம்கே இத பத்தி கவலைப்படுதா அப்படின்னு பலரும் கேட்டுட்டு வராங்க. டிஎம்கே அப்படி கவலைப்படல. அத பத்தி எல்லாம் டிஎம்கே நினைக்கவே இல்ல. ஸ்டாலின், உதயநிதி ஜெயிலுக்கு போனா கனிமொழிய களமிறக்குவாங்க அப்படின்னு டாஸ்மாக் ரெய்டு தொடர்பா பேட்டி அளிச்ச மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. டாஸ்மாக்ல கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கிறதா குற்றம் சாட்டியிருக்கிற அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை மணப்பாக்கத்துல இருக்கிற டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் வீட்டுல ரெய்டு நடத்தினாங்க. கடந்த 2 நாட்களாவே அங்க ரெய்டு நடத்தப்பட்டு தான் வருது. தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகள்ல மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பனை செஞ்சது, பார் உரிமம் வழங்கினது, இந்த மாதிரியான கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்கிறதா புகார் சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பா கடந்த 2017 இருந்து 2024 வரையிலான காலகட்டத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செஞ்ச வழக்குகளின் அடிப்படையில அமலாக்கத்துறையினர் பாத்தீங்கன்னா சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துல கடந்த மார்ச் மாசம் சோதனை நடத்தினாங்க. அதோட தொடர்ச்சியா இப்போ மறுபடியும் ரெய்டுகள் நடத்தப்பட்டு வருது. இது தொடர்பான வழக்குல ஏற்கனவே டாஸ்மாக் எதிராக சொல்லப்படுற குற்றச்சாட்டுகள் தீவிரமானது. அது பத்தி முழு விசாரணை நடத்தப்படணும். அதனுடைய ஆரம்ப கட்ட நடவடிக்கையான சோதனையை எதிர்க்கிறது குற்றநீதி பரிபாலனத்தின் அஸ்திவாரத்தை பாதிக்கும். சோதனைக்கு அரசு கிட்ட முன்கூட்டியே அனுமதி வாங்கணும் அப்படிங்கறத ஏற்றுக்கொள்ள முடியாது. கூட்டாட்சி தத்துவம் இந்த வழக்குக்கு பொருந்தாதுன்னு, கூட்டாட்சி தத்துவத்தை மக்களுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்தணுமே தவிர தேசத்துக்கு எதிரான குற்றம் பத்தின விசாரணையை தடுக்க பயன்படுத்த கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்ற நீதிபதிகளும் அறிவுறுத்தியிருக்காங்க. டாஸ்மாக் ரெய்டு தொடர்பா பேட்டி அளிச்ச மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின், ஸ்டாலின் அமைச்சர்கள் இவங்கள யார் கைது செய்யப்பட்டாலும் அது லீகல் போராட்டத்துக்கு போகும். லீகல் போராட்டமா பெரிய அளவுல வெடிக்கும். டிஎம்கே இத பத்தி கவலைப்படுதா அப்படின்னு பலரும் கேக்குறாங்க. டிஎம்கே அப்படி கவலைப்படல. அத பத்தி எல்லாம் டிஎம்கே நினைக்கவே இல்ல. டிஎம்கேல உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான எல்லாருமே குறி வைக்கப்பட்டிருக்காங்க. முக்கியமான நபர்களை குறி வச்சு உதயநிதிய ஸ்டாலினை குறி வைக்கிறாங்க. 2011 இருந்து போடப்பட்ட 52 எஃப்ஐஆர்களை வச்சு இந்த விசாரணையை அமலாக்கத்துறை சோதனை செய்றாங்க. பழைய எஃப்ஐஆர், ஏடிஎம்கே காலத்துல போடப்பட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில வழக்குகளை போடுறாங்க. அதை வச்சே விசாரணை செய்றாங்க. இதுல தங்கமணி மாதிரியான பழைய ஏடிஎம்கே அமைச்சர்களும் சிக்கியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஆட்சி காலத்திலயும் இந்த எஃப்ஐஆர் பதியப்பட்டுச்சு. தேர்தல் நேரத்துல டிஎம்கேவை முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பணத்தை பட்டுவாடா செய்ய முடியாது, தடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜக கனவு இதுல பலிக்காது. எத்தனை பேரை பாஜகவால கைது செய்ய முடியும்? டிஎம்கே ஒன்னும் முனை மழுங்கிய இயக்கம் கிடையாது. மிசாவை பார்த்த கட்சி அது. எவ்வளவு அடிச்சாலும் அது டிஎம்கேவுக்கு சாதகம் தான். டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செஞ்சது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார் என்ன நினைச்சாலும் டிஎம்கே உடைய தேர்தல் வெற்றியை தடுக்க முடியாது. ஸ்டாலின், உதயநிதி ஜெயிலுக்கு போனாலும் கனிமொழியை களமிறக்குவாங்க அப்படின்னு டாஸ்மாக் ரெய்டு தொடர்பா பேட்டி அளிச்ச மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.